ஆவடி தொகுதியில எத்தனை டிவிக்கே பூத் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? பூத் இருக்கு. ஆவடி தொகுதியில மொத்தமா 3 நகரம் வரும். ஆவடி சார்ந்த 2 பகுதி வரும், திருநின்றவூர் வரும், அதுக்கப்புறம் திருவேற்காடு வரும். ஒரு பகுதியிலும் ஜனத்தொகை வாயில இப்ப திருநின்றவூர்ல 80 பூத் வரும், ஆவடியில கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பூத் வரும், திருவேற்காடு பகுதியிலும் அதே மாதிரி கிட்டத்தட்ட 60க்கு மேல பூத் இருக்கும். இது எல்லாத்துக்குமே பூத் முகவர்கள், நம்ம யாரெல்லாம் பார்ட்டி மெம்பர்ஸ் இருக்காங்களோ, புதுசா இன்ட்ரெஸ்டடா வராங்களோ, அவங்க எல்லாமே அவங்க டாக்குமெண்ட்ஸ் வாங்கி அது மாவட்ட செயலாளர் மூலியமா அவங்களெல்லாம் நியமனம் பண்ணியாச்சு. ஓகே, அந்த ஆவடி தொகுதியில ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன்னா யாரை சொல்லுவீங்க? இப்போ நெக்ஸ்ட் அவங்கள ஆவடி தொகுதியோட வேட்பாளராக நிப்பாட்டலாம் அப்படின்னா மக்களுக்கு அறிமுகமான தெரிஞ்ச ஒரு முகம்னா யாரை சொல்லுவீங்க? இப்போதைக்கு மாவட்ட செயலாளரா தலைமையில் அறிவிச்சிருக்கிறது திரு தென்றல் கே மணிகண்டன் அவர்கள். அவர் விஜய் மக்கள் இயக்கத்தில் 20 ஆண்டுகள் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா வேட்பாளர்களா யார் அறிவிப்பாங்கன்றது தலைமை எடுக்கக்கூடிய முடிவு தான். அவங்க யாரை முன்னிறுத்தணும் அப்படின்னு அவங்க எடுக்கக்கூடிய முடிவு. ஆனா இப்போதைக்கு மாவட்ட செயலாளர் தான் பிரதானப்படுத்தி நாங்க இப்போ ஆவடி ஏடிஎம்கேயோட கோட்டைனே சொல்லலாம். ரெகுலரா அவங்க தான் ஜெயிச்சுட்டு வர்றாங்க. இப்போ லாஸ்ட் தேர்தலில் டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளருக்கு எதிர்த்து நிக்கிறவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? நான் அதுக்காக கேட்க. இப்ப தமிழக வெற்றிகழகம் வர்றதே இது மாதிரி பிம்பத்தெல்லாம் உடைக்கிறதுக்காக தான். நாங்க இப்ப பாருங்களேன், இப்போ இந்த தென்மண்டலம் இவரோட கோட்டை, இந்த சைடு அவரோட கோட்டைனா எப்படி அவன் கோட்டையாச்சு? இல்ல ஊரு ஃபுல்லா திருடி ஓட்டுக்கு காசு கொடுத்து ஊர் ஃபுல்லா திருடி ஊழல் பண்ணி அப்படிதான் அவங்க கோட்டையாச்சு. அந்த கோட்டையெல்லாம் இதுக்கப்புறம் ஓட்டையாக போகுது. தமிழக வெற்றி கழகம் வெட்ட வெளிச்சமா வெளியில காட்ட போறாங்க. காட்டு போய் இதுக்கப்புறம் இந்த ஏரியால இவங்க கோட்டை, அந்த ஏரியால அவங்களோட ராஜ்யம் அப்படிலாம் இல்லாம யாரு உண்மையாவே செய்யற மனப்பான்மை இருக்கா, இல்ல இவனோட கட்சி தலைமை சிறப்பான தலைமையா இருக்கா, அதன் வழிநடத்தல இவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி நேர்மையா வழிபடுறாங்களான்றத கூர்மையா கவனிச்சுதான் மக்கள் ஓட்டு போட போறாங்க.